இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் ஆடி சிறப்பு தள்ளுபடி விற்பனை. இந்திய பொருட்கள் மீதான அமெரிக்காவின் 25% கூடுதல் வரி விதிப்பு இன்று முதல் அமல். ஜவுளி, காலணிகள், உணவுப் பொருட்கள் உள்ளிட்டவையின் ஏற்றுமதி முடங்கும் அபாயம். அமெரிக்காவின் வரி நெருக்கடிகளுக்கு இந்தியா அடிபணியாது என பிரதமர் மோடி கருத்து. எதிர்கொள்வதற்கான வலிமையை இந்தியா அதிகரித்துக் கொள்ளும் எனவும் திட்டவட்டம். அமெரிக்காவின் 50 விழுக்காடு வரி விதிப்பால் 4.2 லட்சம் கோடி மதிப்பிலான ஏற்றுமதி பாதிக்கப்படும் அபாயம். மத்திய அரசு விரைந்து நடவடிக்கை எடுக்க இந்திய ஏற்றுமதியாளர்கள் வலியுறுத்தல். அமெரிக்க அதிபர் டிரம்பின் தொலைபேசி அழைப்பை 4 முறை பிரதமர் மோடி நிராகரித்ததாக தகவல். இரு நாடுகளிடையே வர்த்தக மோதல் நிலவும் நிலையில் ஜெர்மனி ஊடகம் வெளியிட்ட அதிர்ச்சி செய்தி. நாடு முழுவதும் விநாயகர் சதுர்த்தி விழா இன்று உற்சாக கொண்டாட்டம். மும்பை சித்தி விநாயகர் கோயில் உள்பட பல்வேறு நகரங்களில் சிறப்பு வழிபாடு. விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு புரி கடற்கரையில் சிறப்பு மணல் சிற்பம் வடிவமைப்பு. சுதர்ஷன் பட்நாயக் கைவண்ணத்தில் உருவான மணல் சிற்பத்தில் இடம் பிடித்த முக்கிய வாசகங்கள். விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு சென்னையில் 1519 இடங்களில் சிலைகள் வைத்து வழிபாடு நடத்த அனுமதி. அசம்பாவிதங்களை தவிர்க்க 18,000 காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்த திட்டம். வண்ண விளக்குகளால் ஜொலித்த பிரசித்தி பெற்ற பிள்ளையார்பட்டி கோயில். விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு சிறப்பு வழிபாடு, பூஜைகளுக்கு ஏற்பாடு. விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு தமிழகம் முழுவதும் களை கட்டும் பூஜை பொருட்கள் விற்பனை. சிறிய அளவிலான விநாயகர் சிலைகளை ஆர்வமுடன் வாங்கிச் சென்ற மக்கள். விநாயகர் சதுர்த்தி விடுமுறை தினத்தையொட்டி ஞாயிறு கால அட்டவணைப்படி இன்று மின்சார ரயில்கள் இயக்கம். பயணிகளின் வசதிக்காக கூடுதல் ரயில்கள் இயக்கப்படும் என சென்னை மெட்ரோ ரயில் நிர்வாகம் தகவல். விநாயகர் சதுர்த்தி விடுமுறையொட்டி தனியார் ஆம்னி பேருந்துகளில் கூடுதல் கட்டணம் வசூல் என பயணிகள் குற்றச்சாட்டு. நெல்லை, மதுரை உள்ளிட்ட தென் மாவட்டங்களுக்கு குறைந்தது 20 விழுக்காடு அளவுக்கு கட்டணம் அதிகரிப்பு. ராகுல் காந்தியின் வாக்குரிமை பேரணியில் இன்று பங்கேற்கிறார் முதல்வர் ஸ்டாலின். பீகாரில் நடக்கும் நிகழ்ச்சிகளில் பங்கேற்க தனி விமானத்தில் பாட்னாவிற்கு பயணம். கோயம்புத்தூர் மாஸ்டர் பிளான் என்ற பெயரில் மெகா முறைகேட்டுக்கு வழிவகுப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் பழனிசாமி குற்றச்சாட்டு. நில வகைப்பாடு மாற்றங்களால் 50,000 ஏக்கர் நிலங்கள் பாதிக்கப்படும் என புகார். அதிமுகவுக்காக மட்டுமே வாக்கு கேட்பேன் என ஓ பன்னீர்செல்வம் உறுதி. அனைவரும் ஒன்றிணைந்தால்தான் அதிமுக ஆட்சி அமையும் என்றும் பேட்டி. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பிரிந்திருக்கின்ற சக்திகள் அனைத்தும் ஒன்று சேர்ந்து கூட்டணி அமைத்தால்தான் வெற்றி பெறக்கூடிய ஒரு சாதகமான சூழ்நிலை இருக்கும் என்று நான் என்னுடைய கருத்தை என்னை சந்திக்கின்ற வருகின்ற அனைவரும் பதிவு செய்திருக்கிறேன். திட்டக்குடி
அருகே அரசு பள்ளியில் பயன்படுத்த முடியாத நிலையில் உள்ள கழிப்பறையால் பறிபோன உயிர். இயற்கை உபாதையை கழிக்க திறந்த வெளிக்கு சென்ற 9ஆம் வகுப்பு மாணவன் கிணற்றில் விழுந்து மரணம். திட்டக்குடி அருகே மாணவன் உயிரிழந்த பள்ளியின் விடுதி கழிப்பறைகளை பயன்படுத்த அறிவுறுத்தல். புதிய தலைமுறை செய்தி எதிரொலியாக அதிகாரிகள் நடவடிக்கை. உத்தராகண்ட் மாநிலத்தில் பெய்து வரும் கனமழையால் யமுனா ஆற்றில் கடும் வெள்ளப்பெருக்கு. கரையோர குடியிருப்புகளை மூழ்கியபடி தண்ணீர் செல்வதால் பொதுமக்கள் வெளியேற்றம். பஞ்சாப், இமாச்சல் உள்ளிட்ட மாநிலங்களில் பெய்து வரும் மழையால் கல்வி நிறுவனங்களுக்கு விடுமுறை அறிவிப்பு. ஜம்மு மாவட்டத்தில் தொடரும் நிலச்சரிவால் இரவு நேர ஊரடங்கு உத்தரவு அமல். அருணாச்சல பிரதேசத்தில் மலையிலிருந்து சரிந்து விழுந்த பாறைகள். அச்சத்தில் மிரண்டு ஓடிய வாகன ஓட்டிகள். முதலீடுகளை ஈர்ப்பதில் மாநிலங்கள் முனைப்பு காட்ட வேண்டும். மாருதி சுசுகியின் முதல் மின்சார காரை குஜராத்தில் அறிமுகம் செய்து வைத்து பிரதமர் மோடி பேச்சு. சமூக ஊடகங்களில் வெளியிடப்படும் பதிவுகளுக்கு விரைவில் கட்டுப்பாடு. உரிய வழிகாட்டுதல்களை வகுக்க மத்திய அரசுக்கு உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தல். அதிகாரத்தை பிடிப்பதல்ல, சமத்துவத்தை பரப்புவதை நோக்கம். RSS நூற்றாண்டு விழாவில் மோகன் பகவத் பேச்சு. கேரளாவின் பாரம்பரிய மற்றும் கலாச்சாரத்தை பறைசாற்றும் ஓணம் பண்டிகை தொடக்கம். பாரம்பரிய உடை அணிந்து அத்தப்பூ கோலமிட்டு கொண்டாட்டம். சீனாவை அழிக்க முடியும், ஆனால் அதை செய்ய மாட்டேன் என அமெரிக்க அதிபர் டிரம்ப் பேட்டி. இரு நாடுகளிடையே வர்த்தகம் தொடர்பான மோதல் அதிகரிக்கும் நிலையில் பேச்சு. காசாவை முழுமையாக கைப்பற்றும் முனைப்பில் தீவிர தாக்குதல் நடத்தும் இஸ்ரேல். உயிரை பாதுகாத்துக் கொள்ள கூட்டம் கூட்டமாக வெளியேறும் பாலஸ்தீன மக்கள். கோவாவில் செஸ் உலக கோப்பை நடைபெறும் என அறிவிப்பு. அக்டோபர் 30ஆம் தேதி முதல் நவம்பர் 27ஆம் தேதி வரை போட்டிகளை நடத்த திட்டம். இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் ஆடி சிறப்பு தள்ளுபடி விற்பனை.